91 ஆண்டுகள் 5 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க SVS கடலை மாவு மற்றும் கேப்பை மாவு. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ ஃபினான்ஸ். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 169 புள்ளிகள் சரிஞ்சு 24,718 முடிவடைஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 573 புள்ளிகள் சரிஞ்சு 81,118 முடிவடைஞ்சிருக்கு. மிடில் ஈஸ்ட்ல ஒரு டென்ஷன் ஆரம்பிச்சிருக்கு. இது மார்க்கெட்டை எப்படி பாதிக்கும் அப்படிங்கிறத நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார்ட்ட கேட்கலாம் வாங்க. சார் வணக்கம். வணக்கம் சிபி. இந்தியாவுக்கு ஒரு பெரிய துயர் தான். ஆமா, 241 பேர் இறந்து போயிருக்காங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் தான் சர்வைவர் ஆயிருக்காரு. எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க. நிச்சயமா ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு சூழல், கவலை அளிக்கக்கூடிய ஒரு சூழல். இது மாதிரிலாம் நடக்காம இனிமேல் எவ்வளவு கவனமா இருக்க முடியுங்கிறதுக்கான நடவடிக்கைகள்ல தான் நம்ம அடுத்து கவனம் செலுத்தணும். இப்போ இந்த ஏர் இந்தியா கிராஷ்னால இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஒரு பெரிய லாஸ்ன்னு சொல்றாங்க. எதனால சார்? இல்ல, ஜெனரல் இன்சூரன்ஸும் இருக்கு, லைஃப் இன்சூரன்ஸும் இருக்கு. பொதுவாக இந்த மாதிரியான பல இழப்பீடுகளுக்கு எகென்ஸ்டா காப்பீடுகள் எடுக்கப்பட்டிருக்கோம். ஸோ அப்ப அது இந்த மாதிரி ஒரு விபத்து நிகழும் பொழுது, எதிர்பாராத நிகழ்வுகளின் பொழுது அது கொடுக்க வேண்டி வரும். அதன் அடிப்படையில இது சொல்லப்படுகிறது. பட் அப்கோர்ஸ் ஆக்சுவலா இதனால எவ்வளவு டேமேஜ் அல்லது அதனால எவ்வளவு இந்த நிறுவனங்கள் பாதிப்புக்கு உள்ளாகும் அப்படிங்கறதெல்லாம் போகத்தான் தெரியும். ஏன்னா இதுல எல்லாருமே காப்பீடு எடுத்திருப்பாங்க முடியாது, அல்லது முழுக்க கவரேஜ் இருக்குன்னு சொல்ல முடியாது. நம்ம இது மாதிரி நடக்கக்கூடாதுங்கிறது ஒரு பக்கம். பட் பொதுவாக இந்த மாதிரி நடக்கவே நடக்காதுன்னு நம்ம எதிர்பார்த்து வாழ்க்கையை ஓட்ட முடியாது. எதிர்பாராத நிகழ்வுகளுக்கு எதிராக நம்மளை தற்காத்துக் கொள்வதன் மூலமாக நிதி சார்ந்து அந்த பைனான்சியலா நம்மள இன்சூர் பண்ணிக்கிறதன் மூலமாக, ஏன்னா வாழ்க்கை போனது இழப்பை சரி செய்ய முடியாது. பட் பைனான்சியலா நம்மள நம்ம குடும்பத்தை இன்சூர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம். நிறைய பேர் பண்ணிருப்பாங்க நம்புறேன். ஏன்னா காலம் மாறிடுச்சு, இப்போ முன்பு மாதிரி கிடையாது. அதன் அடிப்படையில சொல்றாங்க. பட் இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் இதற்கெல்லாம் பில்டினா தான் இதெல்லாம் எதிர்பார்த்து தான், இழப்பே வராதுன்னா அவங்க ஒரு தொழில் வியாபாரத்துல இருக்க முடியாது. அதெல்லாம் எதிர்பார்த்து தான் வர்றாங்க. அதனால இது ஒரு தற்காலிகமான ஒரு செட்பேக்கா தான் அவங்களுக்கு இருக்குமே தவிர, இது மாதிரி நிறைய விஷயங்கள் கடந்த காலங்களில் இதை விட மோசமான விஷயங்கள்லாம் பல விஷயங்கள் நடந்திருக்கு. அதனால நம்ம அதை தாண்டி கடந்து செல்ல வேண்டும் தான் நான் நினைக்கிறேன். இன்னைக்குமே மார்க்கெட் இறங்கி தான் சார் முடிவடைஞ்சிருக்கு. குறிப்பா நேற்றே சொன்னீங்க மிடில் ஈஸ்ட் டென்ஷன் தான் அப்படின்னு. இன்னும் அது அதிகரிச்சிருக்கு. நேற்று நைட் இஸ்ரேல் அந்த ஈரான் தாக்கிருக்காங்க. ஈரானும் நாங்க திருப்பி தாக்க போறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, அமெரிக்கா எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி சொன்னா கூட ஈரான் சம்பந்தம் இருக்கு சொல்றாங்க. அப்படிதான் பாக்குறாங்க. சார், மிடில் ஈஸ்ட் டென்ஷன்னால தான் அந்த க்ரூட் ஆயில் கோல்டு எல்லாம் ஏறிட்டு இருக்குங்களா? நிச்சயமா. அந்த தகவல் வெளிவந்த உடனேயே நேத்தே பாத்தீங்கன்னா கச்சா எண்ணெயினுடைய விலை கணிசமான ஒரு ரேலி இருந்தது. அதுக்கப்புறம் இன்னைக்கும் கூட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8-8.5% ஏறி இருக்கு. நேற்றே நான் சொன்னேன் 68 தொட்டுட்டு வந்திருக்குது அப்படின்னு சொன்னேன். அதற்கு பிறகு நேற்று மாலையே மிகப்பெரிய ஏற்றம் இருந்தது. அதை தொடர்ந்து இன்னைக்கு ஒரு $6 அல்லது 8% 8.5% இன்னைக்கு ஏறி இருக்கு. $74. நேற்று நம்ம முடிக்கும் போதே நான் சொன்னேன், இப்ப மீண்டும் அது 63-64 நோக்கி செல்லுமா அல்லது 73 74 அடுத்த ரெசிஸ்டன்ஸ் அதை நோக்கி செல்லுமாங்கிறத பார்க்கணும். இன்னைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் அதை தீர்மானிக்கும் எதிர்பார்த்தோம். அது மாதிரி இந்த சிச்சுவேஷன் கொஞ்சம் அக்ரவேட் ஆன உடனே கச்சா எண்ணெயினுடைய விலை $74 தாண்டி இருக்குது. 9% கிட்ட அதிகரிச்சிருக்கு. நான் சொல்றது WTI க்ரூடு. பிரெண்ட் க்ரூடு $75 தாண்டி. அது மட்டுமல்ல, நேச்சுரல் கேசோலின், ஹீட்டிங் ஆயில் 5.5% ஏறி இருக்கு. தங்கத்தினுடைய விலை 1%க்கு மேல ஏறி இருக்கு. $40 இன்னைக்கு அதிகரிச்சு $3,426. அப்கோர்ஸ் வெள்ளியினுடைய விலையில பெரிய மாற்றம் இல்லை. ஸோ இந்த மிடில் ஈஸ்ட் கிரைசிஸ், இந்த வார் அப்படி அந்த டென்ஷன் அப்படிங்கிறது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது சர்வதேச அளவுல. அது ஒன்று கச்சா எண்ணெயினுடைய விலையில. இன்னைக்கு நம்ம MCXல மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ஜூலை 21 மெச்சூர் ஆகிற கான்ட்ராக்ட் இன்னைக்கு 6,200 கிட்ட வணிகம் நடக்குது. கிட்டத்தட்ட 8% அதிகரிச்சிருக்கு. அதே மாதிரி கோல்டு 1 லட்சத்தை தாண்டி இருக்கு MCX மார்க்கெட்ல கமாடிட்டிஸ்ல. ஆகஸ்ட் 5 மெச்சூர் ஆகிற கான்ட்ராக்ட் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 2%, 1 லேக்கை தாண்டி வணிகம் நடக்குது. வெள்ளியும் கூட உள்ளூர் சந்தையில் இங்க பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல பெரிய ரேலி இல்ல, சைட்வேஸ் மூவ்மெண்ட்ல இருந்தா கூட லோக்கல் மார்க்கெட்ல 1,07,000 நோக்கி மீண்டும் போய்கிட்டு இருக்கிறத பார்க்க முடிகிறது. ஆல்மோஸ்ட் 1% அப் அப்படிங்கிறத பாக்குறோம். ஸோ ஐ திங்க் கமாடிட்டிஸ் எல்லாமே புல்லிஷா இருக்குது. கரன்சி கூட நீண்ட நாட்களுக்கு பிறகு டாலர் இண்டெக்ஸ் அதாவது டாலருக்கு நிகரான ரூபாயினுடைய மாற்று விகிதம் பாத்தீங்கன்னா டாலர் மதிப்பு 56 பைசா உயர்ந்திருக்கிறது. 0.66%. 56 அல்லது 57 பைசா அதிகரித்து 86 தாண்டி இருக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு.
நம்ம நேற்று வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தோம் 85லேருந்து 86க்குள்ள நடந்துகிட்டு இருக்க கடந்த சில வாரங்களாக அப்படின்னு. இன்ஃபேக்ட் மாச கணக்குல அதுக்கு தாண்டி இப்ப பாத்தீங்கன்னா 86 தாண்டி 86 ரூபாய் 14 பைசா அப்படின்னு ஒரு ரேலியா இருக்கிறத பார்க்க முடிகிறது. இத்தனைக்கும் சர்வதேச சந்தையில டாலருடைய மதிப்பு பெரிய ஏற்றம் இல்லை, ஒரு சின்ன ஏற்றம் தான். 98க்கு நேற்று போனது, இன்னைக்கு 98.30 இருக்கு. ஒரு 0.5% கூட அந்த ஏற்றம்ங்கிறது இல்ல. ஆனால் இங்கு உள்ளூர் சந்தையில கொஞ்சம் அதை விட அதிகமா இருக்கிறத பார்க்க முடிகிறது. அதனால ரூபாயினுடைய மதிப்பு குறைந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எழுகிறது. ஒரு பக்கம் டாலருடைய மதிப்பு லேசாக உயர்ந்திருந்தால் கூட ரூபாயினுடைய மதிப்பும் குறைந்திருக்கிறது அப்படிங்கறது நம்ம புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. வேர்ல்டு மார்க்கெட் எப்படிங்க சார் இருக்கு? இந்த மிடில் ஈஸ்ட் டென்ஷனால குறைஞ்சிருக்கா? இல்ல, வேர்ல்டு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வீக்ல தான் இருக்கு. US 500 ஃபியூச்சர்ஸ் பாத்தீங்கன்னா 500 ஸ்டாக்ஸ் அது உள்ள ஃபியூச்சர்ஸ் 1.25% டவுன், US 30 1.25% டவுன், US 100 1.5% டவுன். ஸோ டெக்னாலஜி ஸ்டாக்ஸா இருக்கட்டும், பிராடர் மார்க்கெட்டா இருக்கட்டும், எல்லாமே டவுன். ஜாப்பனீஸ் மார்க்கெட் 0.5% டவுன். ஜெர்மனி, பிரான்ஸ், அந்த மாதிரி கிரேட் பிரிட்டன், இட்டலி இதெல்லாம் எடுத்துக்கிட்டாலுமே எல்லாமே 1%க்கு மேல டவுன். ஈவன் ஆஸ்திரேலியா, ஷாங்காய் எல்லாமே டவுன் தான் இன்னைக்கு. அதுதான் பார்க்க முடிகிறது. ஸ்டாக் ஃபியூச்சர்ஸும் பாத்தீங்கன்னா டவுனா தான் இருக்கு. டெஸ்லா மாதிரி ஸ்டாக்லாம் கிட்டத்தட்ட 3% இறங்கி இருக்கு இன்னைக்கு. இன்டெல் 2% இறங்கி இருக்கு, விசா 2.25%, என்விடியா கூட 2%, மெட்டா 2%, அமேசான் 2%, மைக்ரோசாஃப்ட் 1%க்கு மேல இதெல்லாம் ஃபியூச்சர்ஸ்ல இறங்கி இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ ஐ திங்க் நாட் குட் இந்த டென்ஷன்ங்கிறது. ஏன்னா நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் இவ்வளவு நாள் தாக்குதல்கள் நடந்திருக்கு, அது வேற மாதிரி. இது கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்கப்படுகிறது. இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது கொஞ்சம் மாடரேட்டா, அதாவது கொஞ்சம் அவ்வளவு ஒரு சிவியரா இல்ல அட்டாக் அப்படிங்கிற மாதிரி தெரிகிறது. ஆனால் நம்ம எப்படி போகுதுங்கிறத பார்க்கணும், நம்ம பார்க்கலாம். ஆனா நெதன்யாஹூ என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்களுக்கு ஆபத்து நீங்கிற வரைக்கும் இதை நாங்க தொடுப்போம், நாங்க தாக்குதல் நடத்துவோம் தான் சொல்றாரு. இன்னும் டென்ஷன் அதிகமாச்சுன்னா இன்னும் மார்க்கெட் கொஞ்சம் கீழே போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? நிச்சயமா சர்வதேச சந்தைகள் எடுத்துக்கிட்டோம்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட் எல்லாமே ஒரு பக்கம் கமாடிட்டி, டாலர் இதெல்லாம் ஒரு பக்கம் ஸ்ட்ரெங்தன் ஆகும். கமாடிட்டிஸ்ல புல்லியன், கமாடிட்டிஸ்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பேசிக்கலா கோல்டு அது கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் ஆகும், க்ரூட் ரைஸ் ஆகும். ஏன்னா அந்த உற்பத்தி பாதிக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பின் காரணமாக அது பங்கு சந்தையும் பாதிக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா காஸ்ட் இன்ஃபிளேஷன் இப்பதான் கட்டுக்குள்ள வந்துகிட்டு இருக்கு. திரும்ப பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கணக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒவ்வொரு டாலர் அதாவது பெட்ரோலிய க்ரூடினுடைய பிரைஸ் $2 இன்க்ரீஸ் ஆனா இந்த நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய எண்ணெய் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸுக்கு ₹1 இழப்பு அல்லது லாபம் குறையும். இழப்பு லாபம் குறையும் சொல்றாங்க. கடந்த இப்ப ஒரு வாரம் 10 நாள்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $10 ஏறி இருக்கு. அப்ப ₹5 அவர்களுக்கு லாபத்தில் குறையும் அல்லது இழப்பு ஏற்படலாம். அப்படின்னா 5% அவங்களுடைய இதுல ஹிட் ஆகுது டோட்டல் இதுல. ஸோ இது கொஞ்சம் சிக்னிபிகண்டான ஒரு அமௌண்ட். அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன், பாரத் பெட்ரோலியமா இருக்கட்டும், ஐஓசியா இருக்கட்டும், மோஸ்ட் ஆஃப் த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ், ஓஎம்சிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, இது எல்லாமே இன்னைக்கு இறக்கத்துல தான் இருந்தது. இந்துஸ்தான் பெட்ரோலியம்லாம் ஒரு சென்ற வாரம் $400 மேல 410, 420 வரைக்கும் கூட போனுச்சு ஒரு 10-15 நாட்களுக்கு முன்பு. அங்கிருந்து இன்னைக்கு 380 அப்படிங்கிற அளவுக்கு வந்திருக்கு. கிட்டத்தட்ட 10% வீழ்ச்சியே கடந்த ஒரு 10-15 நாட்களுக்குள் சந்தித்திருக்கிறது. அதுல பெரும்பாலான நேற்றும் இன்றைக்கும் தான். அது மாதிரிதான் மற்ற பங்குகளும் வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது. இதுக்கு முக்கியமான காரணம் இதுதான். இது தொடரும் பட்சத்துல கொஞ்சம் சிக்கலான ஒரு விஷயமாகத்தான் பார்க்கப்படுகிறது. நிப்டி நம்ம பார்த்தோம் 25,100ங்கிற ரெசிஸ்டன்ஸ் 2-3 நாட்கள் தொடர்ந்து அதிகரிச்சால் கூட, அதை ஹிட் பண்ணா கூட, இப்ப இந்த ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ், இந்த டென்ஷன் வந்த உடனே மீண்டும் அந்த புல்லிஷ்னஸ் மறைந்து வருவதை பார்க்கிறோம். நான் பேரிஷ்னு சொல்ல மாட்டேன், பட் புல்லிஷ்னஸ் நிச்சயமா மறைந்து வர்றதை பார்க்கிறோம். ஏன்னா நீங்க பார்த்திருப்பீங்க, நேற்றே சொன்னேன் 52 வீக் ஹைலோ ஒரு பங்கு சந்தை ஒரு டைரக்ஷனை சேஞ்ச் ஆகிற அன்னைக்கு அதை பார்க்க கூடாதுன்னு சொன்னேன். அட்வான்ஸ் டிக்ளைன் கூட அதை அன்னைக்கு பார்க்கலாம், பட் 52 வீக் ஹைலோவோ அல்லது அப்பர் சர்க்கியூட் லோவர் சர்க்கியூட்டோ பார்க்க கூடாதுன்னு அன்னைக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஆமாங்க சார், நேற்று. ஆனால் இன்னைக்கு பாருங்க கரெக்டா அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ பாத்தீங்கன்னா டிக்ளைன் அதிகமா இருக்கு. அப்பர் சர்க்கியூட்டோட லோவர் சர்க்கியூட் கணிசமா அதிகமா இருக்கு. 52 வீக் லோ ஹைக்கு ரெண்டுக்கு நடுவில் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல, ஒரு 10 பங்குகள் தான் டிஃபரன்ஸ். ஸோ தி ட்ரெண்ட் ஹஸ் சர்டன்லி சேஞ்ச்டு அண்ட் வி டோன்ட் நோ இது எந்த மாதிரி டைரக்ஷன்ல போங்கிறத பொறுத்து. செக்டார்ஸ் பார்த்தாலுமே எல்லா செக்டரும் டவுன் எக்ஸப்ட் ஐடி அண்ட் மீடியா.
ரியாலிட்டி. இந்த 3 துறை தவிர எல்லா செக்டாருமே இன்னைக்கு டவுனா இருக்கிறத பாக்குறோம். ஓகேங்க சார். வேற ஏதாவது தகவல் நம்ம முதலீட்டாளர்கள் இருக்குங்களா சார்? இல்ல, வீக்கெண்டு 2 நாள் விடுமுறை, பிறகு சந்தை இன்று மாலை அமெரிக்க பங்கு சந்தை எல்லாம் இருக்கு. ஸோ நிச்சயமா இது அடுத்த வாரம் ஒரு குரூஷியலான ஒரு வீக்கா தான் இருக்கும், டென்ஷனான வீக்கா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்று மாலை ரிசர்வ் வங்கி வாரம் வெளியிடக்கூடிய தகவல்களும் இருக்கு. இதெல்லாம் சேர்த்து நம்ம அடுத்த வாரம் சந்தையை பேசலாம். இடையில் நம்ம நேயர்களுடைய கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்லுவோம் நாளைக்கு. நேர்கள் சார்பாக என்னோட சார்பாக ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. 91 ஆண்டுகள் 5 தலைமுறைகளின் பாரம்பரியத்துடன் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற SVS கடலை மாவு மற்றும் கேப்பை மாவு. மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.